குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு மோடியோடு ஸ்டாலின் இருப்பதோ, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதோ, இது போன்ற படங்களை எடப்பாடியார் காட்டுவதும், எடப்பாடியார் மோடியோடு இருப்பதை இவர்கள் வந்து சுட்டி காட்டுவதும் எத்தகைய வாக்கு வங்கிகள் சூட்டிவிட முடியும், பெற்றுவிட முடியும்? அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இந்த தேர்தலிலே கள்ள கூட்டணி வைக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இருவரும் ஒருவர் தானே. இவர் மட்டும் என்ன, கோபோக் மோடி என்றீர்கள். மோடி அவர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் குடைப்பிடிக்கிறீர்கள். அதை எதை காட்டுகிறது? பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளாட்சித்துறையின் வாயிலாக. அதை களையடிப்பது குறிப்பதும் ஒன்றும் சொல்லவில்லை. 150 நாள் வேலை வாய்ப்பு என்பது விவசாயத்துக்கு படுகொலி செல்வதுதான் அர்த்தம். அது ஏற்கனவே விவசாயத்துக்கு கூலிகளே கிடையாது. யாருமே முன்வர மாட்டார்கள். களை எடுப்பதற்கு ஆள் இல்லை, ஏறு உழுவதற்கு ஆள் இல்லை, நாட்டு நடுவதற்கு ஆள் இல்லை. விவசாயம் என்பது நம்மளுடைய தலையாய தொழில். அது ஒரு தொழில் கிடையாது. நம்மளுடைய இனமான நம்மளுடைய இனத்தினுடைய அது ஒரு பாதுகாப்பு செயல். அது சீமானை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் அவருக்கு ஏறக்குறைய ஒரு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் போலதான். ஏன்னா நடிகர் விஜய் வந்த பிறகு இவர்கள் எல்லாம் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. வருவதாக தான் சொல்லிவிட்டாரு, வருவதாக சொல்லிவிட்டார். கட்சிக்கு பெயர் சுட்டி விட்டார். 2024 வருவேன் என்றும் சொல்லிவிட்டார். வருவதாக சொல்வதற்கு என்ன இருக்கு? அவர் என்ன ரஜினிகாந்தா நான் வருவேன் என்று சொல்வதற்கு? அவர் விஜயகாந்தினுடைய அவர் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். மைக்கு மூலமாகத்தான் இந்த பேச்செல்லாம் கொண்டு செல்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மைக்கை கொடுத்து மைக்கு வேண்டாம் என்று சொல்லும்போது நான் கூட வருத்தப்பட்டேன். அவருக்கு மீண்டும் மைக்கு சின்னமே அரசாங்கம் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் அதை பெற்று அதை உடனடியாக பரப்புரை செய்து விடுவார். இந்த பரப்புரை என்பது அவருக்கு ஜிஜிபி மேட்டர். எங்களோட கிரெடிட் அவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன், அது போல ரகசியமா வைக்கிற விஷயம் அவங்கள இங்க பாரு. என்னத்த வெளியிட சமயத்துல ஒரு கொலை நடந்துச்சுன்னா, ஒரு தற்கொலை நடந்துச்சுன்னா அது கொலையா இல்லையா? அந்த தற்கொலைக்கு முழுக்க காரணம் இன்றைய ஒன்றிய அரசு தான் காரணம். பொறுப்பேற்க வேண்டும். அதை முதல்ல புரிச்சுக்கோங்க. எழுத்து கேள்வி கேட்கறத முதல் நிப்பாட்டு. ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொன்ன பின்னாடி கேட்க கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க கேட்கறது பூரா கழுவி ஊத்துறான். சரியா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு தம்பி தேவேந்திரன் ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு தம்பி தேவேந்திரன் ஐயாவிடம் இருந்து, என்ன சார் அரசியல் இங்க போய்கிட்டு இருக்கு? வடக்குல எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்கள், ஆளுங்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து சகஜமா சந்திச்சுப்பாங்க, பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, பழகிப்பாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து எப்பவுமே அது கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தாலும் சரி, இப்பவும் சரி, அது கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ திமுகவும் வந்து பதாகைகளை வச்சு மோடியும் எடப்பாடி அவர்களும் கடந்த கூட்டணி வச்ச பொழுது அந்த சந்திப்பின் அந்த போட்டோவை வச்சு பாத்தீங்களா கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரசு விழால வந்து ஸ்டாலின், நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் இணைந்து சிரித்தபடியா ஒரு போட்டோ இருக்கு. அதை வந்து காமிச்சு பிரச்சாரம் பண்றாங்க. இது என்ன சார் அரசியல்? தேர்தல் பிரச்சாரம் என்பது ஆண்டவர்களும் ஆள்கின்றவர்களும் தங்களுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு சென்று அதன் வாயிலாக வாக்குகளை பெறுவது என்பதுதான் ஒரு நாகரிகமான அரசியல். மாறாக தமிழகத்தில் திராவிட கழகங்களுடைய ஆட்சி நிலவுகின்ற நிலையிலே ஒரு 50 ஆண்டு காலத்திலிருந்து தொடக்கத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசியலிலே காழ்ப்புணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தால் நீங்கள் அந்த கட்சியினுடைய மாற்று கட்சியினுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள கூட அந்த கட்சியினுடைய நபர்கள் அஞ்சுகின்ற அளவுக்கு அரசியல் சூழ்நிலை அமைந்தது வரலாறு. படிக்கப்பட மாட்டார்கள், செல்லவும் மாட்டார்கள். இப்படியெல்லாம் வந்து வாடிக்கையான ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் இயக்கம் ஆண்ட பிறகு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருமண விழாக்களே நட்பு பாராட்டுவார்கள், சமூகத்தினுடைய நிலப்பாடுகளை அலசுவார்கள். நாகரிகமான அரசியலாக தான் இருந்தது. ஆனால் அந்த வகையிலே தென் சென்னையிலே வேட்புமனு தாக்கல் செய்கின்ற போது தமிழிசையும் தமிழிசையும் ஒன்றாக இருக்கிறார். எனக்கு கூட ஏதோ தமிழ் ஒன்றாகி விட்டது போல ஒரு உணர்வு.
அப்படியெல்லாம் சில பாராளுமன்ற தொகுதிகளில் இருக்கிறது. வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு சூழல் எப்பொழுதும் உண்டு. அண்ணா கூட அழகாக சொல்வார், பேரறிஞர் அண்ணா, வடக்கு வளருகிறது, தெற்கு தேய்கிறது. அதற்கு இது கூட ஒரு காரணம் தான். ஏன் என்று சொன்னால், தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு ஒரு முறை அது வருகின்ற ஒரு தேர்தல், பாராளுமன்றம், சட்டமன்ற தேர்தல்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது. அரசியல் செய்கின்றவர்கள் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொள்வார்களே ஆனால் இது போன்ற புகைப்படங்களை முன்னிறுத்தி எந்த பிரச்சாரமும் கையாளப்பட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு மோடியோடு ஸ்டாலின் இருப்பதோ, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதோ, இது போன்ற படங்களை எடப்பாடியார் காட்டுவதும், எடப்பாடியார் மோடியோடு இருப்பதை இவர்கள் சுட்டி காட்டுவதும் எத்தகைய வாக்கு வங்கிகள் சூட்டிவிட முடியும், பெற்றுவிட முடியும்? அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இந்த தேர்தலிலே திமுக என்ன சொன்னா கள்ள கூட்டணி வைக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இருவரும் ஒருவர் தானே. இவர் மட்டும் என்ன, கோபக் மோடி என்றீர்கள். மோடி அவர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் குடைப்பிடிக்கிறீர்கள். அதை எதை காட்டுகிறது? அவரும் ஒரு அரசு விழாக்கு வராங்க, ஒரு பிரதமர், அதனால ஒரு அரசு அதிகாரி நம்மளுடைய முதல்வர் வரவேற்கிறாரு. அவர்களும் அப்படிதான். இவர் முதல்வராக இருந்தார், அவர் பாரதத்தினுடைய பிரதமராக இருந்தார்கள், அரசு விழாவுக்கு வந்தார்கள், 2வது கூட்டணியில் இருந்தார்கள். அந்த கூட்டணியில் அங்க வகித்த காரணத்தினால் அவர்கள் வருகின்ற போதெல்லாம் வரவேற்றது. இது அரசியல் வரலாறு தான். இதை எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரண அற்புதமான அரசியலை செய்யவே கூடாது. நான் வந்தால் தமிழக மக்களுக்கு இது கிடைக்கும், உங்களை மீட்டெடுப்பேன், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், பாதுகாப்பா இருப்பேன், மக்கள் வறுமையில் மீட்டெடுப்பேன், வேலை வாய்ப்பு, கல்வியை நான் தருவேன், இலவசமாக்குவேன். 1974 நெருக்கடி நிலைக்கு பிறகு கல்வியும் சுதந்திரம் பறிக்கப்பட்ட போது இருந்த நிலையை மாற்றி அமைப்பேன். எதையாவது ஒன்று நாம் மாநில அரசனுடைய உரிமைகளை வென்றெடுப்பேன். இப்படியாகிதான் நம் தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும். மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? கல்வி, வேலை வாய்ப்புகள், அடிப்படையா தானே, அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த 3ஐயும் தானே இலவசமாக தான் தர வேண்டும் அரசின் கடமை. அந்த வகையிலேயே இருவருடைய தேர்தல் அறிக்கையுமே இல்லவே இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆண்டுகளில் என்ன தேர்தல் அறிக்கை இருந்து அதுதான் இந்த தேர்தல் அறிக்கையாக தான் எடுத்துக்கால். நகலினுடைய நகலாகவும் அசலாகவும் தான் அதுவே இருக்குது. உங்களை முதற்கட்டத்துக்கு பாருங்க திரு காமாட்சி, என்ன அரசியல் இது? முன்பு சந்திச்ச புகைப்படத்தெல்லாம் வச்சு நம்ம கேட்கலாமா ஓட்ட? நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதி, அதை முன்னிறுத்தி நம்ம போவாங்க. எடப்பாடியார் கூட்டணியில இருக்கும் போது மோடியை சந்திச்சாரு, அதுல சிரிச்சாரு, அதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணலாமா? இல்ல, நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிடல. இது போற போக்குல ஏதாவது ஒண்ணு காட்டிட்டு போறாங்க, இது ஒரு பிரச்சனை இல்லை. ஐயா சொன்னாங்க இல்லையா, தேர்தல் நேரத்துல என்ன செய்வோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத காட்டணும்னு. அது நாங்க ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டோம், கிளியரா சொல்லியிருக்கோம். நாங்க இந்தியா கூட்டணி அமையும் போது நாங்க கம்ப்ளீட்டா எல்லா மக்களுக்குமாக நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம். 2வது வேலை, அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தி கொடுக்குவோம். அதுக்கு 400 ரூபாய் சம்பளமா பிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐயா இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டு இருந்தாங்க, வந்துட்டீங்க. அதுல தேர்தல் அறிக்கையிலையும் சரி, எந்த ஒரு அடிப்படை விஷயமும் அதுல இல்ல. குறிப்பா வேலை வாய்ப்பு இல்ல, மருத்துவம் இல்ல, இல்ல சொல்லி டெவலப்மெண்ட் திட்டம் எதுவும் இல்லன்னு ஐயா சொல்றாரு. நீங்க எப்ப கடந்த காலத்துல எப்படி 2021 நீங்க என்ன தேர்தல் அறிக்கை இல்ல அவரு சொல்றாரு, நாங்க சட்டமன்ற தேர்தல் நாங்க வேற என்ன தேவை இருக்கோ அந்த தேவையைத்தானே கொடுக்க முடியும், தேவை இல்லாத ஒன்ன சொல்ல முடியாது. இப்போ நாங்க நீட்டை ஒழிக்கிறதுக்கு எங்க கூட்டணி ஆட்சி வந்தா எங்களுக்கு விலக்கு பெறுவோம். நான் நீட்டை மொத்தமா இந்தியா முழுமைக்கும் ஒழிக்கணுங்கிறது எங்க நோக்கம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது காங்கிரஸ் என்ன சொல்லுச்சுன்னா, நீட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க உங்க மாநிலத்துக்கு எந்தெந்த மாநிலம் விரும்புறாங்களோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம். தலைவர் சிதம்பரத்தினுடைய மனைவி ஒத்துப்பாங்களா சார்? அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. நாங்க வச்ச கூலிக்கு வச்ச வேலைக்காரங்க தான். நம்ம என்ன பேசுறீங்க? ஆமா, அந்த அம்மா சம்பளத்தை வாங்கிட்டு தானே வாதாடுறாங்க, ஓசியாவா வாதாடினாங்க. அது அல்ல. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, விருப்பப்படக்கூடிய மாநிலங்கள் நீட் இருக்கும், விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுங்கிறது தான் அப்போதைய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட தீர்மானம். அதை இவங்க அந்த தீர்மானத்தை அவங்க சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல நிறைவேற்றல. அதுக்குள்ள ஆட்சி முடிஞ்சு போச்சு.
எத்தனை தற்கொலைகள் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா? அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா? அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அப்ப 2017 அனிதா மரணிக்கும் பொழுது யார நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க? இங்க பாரு, எடப்பாடியார் அப்படி விண்ணுக்கும் வானுக்கும் குதிச்சீங்க. இங்க பாரு, ஒரு விஷயம் அப்போ ஒரு அளவு கோடி, இப்போ ஒரு அளவு கோடி. இரியா, முரண்பட்ட கருத்து. சொல்றத கேளியா. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த 10 ஆண்டு காலத்துல இவங்களோட தான் கூட்டணி. யாரு கூட? பாரதிய ஜனதா 5 மறைவுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல கூட்டணி வைக்கிறாங்க. அவங்க நாடாளுமன்ற தேர்தல கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணியில அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இப்ப நாங்க சொல்றோமா இல்லையா? எங்களுக்கு எங்க ஆட்சி அமைச்சுன்னா இந்தியா கூட்டணி வந்தா நாங்க நீட்டுக்கு விலக்கு பெறுவோம்னு சொல்றோம்ல. அவங்க அந்த மாதிரி அன்னைக்கு நாங்க ஜெயலலிதா பீரியட்ல அவங்க விலக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்துதான் அது நடைமுறைப்படுத்தினதுல கையெழுத்து போட்டாரு. அப்ப நான் கையெழுத்து போட முடியாது, எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு இவர் கேட்டிருக்கணுமல்ல. உச்ச நீதிமன்ற வழிகாட்டுல இது விலக்கு கொடுக்கலாங்கிறது இருக்கு. உச்ச நீதிமன்றங்கிறது ஒட்டுமொத்த நீட்டு தேர்வுக்கு தானே தவிர விலக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ஒண்ணும் இல்லை. விலக்குன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல இருக்கிறதுனால பார்லிமெண்ட் தீர்மானத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் ஒன்னும் சொல்லாது. இப்ப அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா இப்ப சிஏஜே சட்டத்துக்கு இவங்க சட்டமன்ற இதுல பாராளுமன்றத்திலயும் அதே மாதிரி இதுலயும் 21 ஆட்சிக்கு வந்தோம். நம்ம ஒரு சீக்கிரட் எல்லாம் வச்சிருக்கோம். நான் என்னத்த சொல்லி மத்திய அரசை பத்தி நான் பேசிட்டு இருக்கும் போது நீ மாநில கடந்த கால வரலாறுல சொல்லிட மாட்டோம். இங்க பாரு, அப்படின்னா எங்களோட கிரெடிட் அவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன், அது ஒரு ரகசியமா வைக்கிற விஷயமா முதல்ல. இங்க பாரு, என்னத்த வெளியிட சமயத்துல ஒரு கொலை நடந்துச்சுன்னா, ஒரு தற்கொலை நடந்துச்சுன்னா அது கொலையா இல்லையா? அந்த தற்கொலைக்கு முழுக்க காரணம் இன்றைய ஒன்றிய அரசு தான் காரணம். பொறுப்பேற்க வேண்டும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எழுத்து கேள்வி கேட்கறத நிப்பாட்டு. ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொன்ன பின்னாடி கேட்க கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க கேட்கறது பூரா கழுவி ஊத்துறான். சரியா? ஒரு கேள்வி கேட்டுட்டா அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றேனோ அது பொறுத்து இருக்கணும். பதில் வராம இருக்கிறதுனால நாம என்ன பேசிட்டு இருக்கேன்னா இல்ல நான் தம் அடிச்சுட்டு உக்காந்துருக்கேன்னா? பேசிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன கேள்வி வரல, பதில் வரலன்ற? நாடாளுமன்றத்துல மெஜாரிட்டி வச்சிருந்த நம்மளுடைய மோடிஜி அவர்கள் அந்த சட்டத்தை இவங்க சொல்லியிருக்கணும். இவங்க கூட்டணியில இருந்தாங்க, இவங்க வலியுறுத்தி அதை வாங்கியிருக்கணும். நாங்க வலியுறுத்தி வச்சிருந்ததை இவங்க சட்ட வடிவம் ஆக்கும் போது அதெல்லாம் கேன்சல் பண்ணி இவங்க சட்ட வடிவம் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அது சுப்ரீம் கோர்ட்டு இல்ல நீட் தேர்வு இருக்கணும்னு சொல்லிட்டோம். அதுல இவங்க மறுபடியும் ஒரு தீர்மானத்தை பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிருந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். இந்த மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்கலான்னு. ஆனா இந்த ஒன்றிய அரசு கொடுக்காது. என்ன காரணங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவிலேயே அதிகப்படியான மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. தமிழ்நாட்டுல தான் மருத்துவ சீட்டுகளும் அதிகமா இருக்கு. இத மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் இதை என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த நோக்கத்தோட தான் மோடிஜி அதை அந்த சட்ட வடிவை கொண்டு வர நமக்கு விளக்கு கொடுக்க மறுத்துட்டாரு. இதுதான் உண்மை. அது ஐயாவுக்கும் தெரியும். தம்பி, உங்களோட மறுப்பு நீங்க பதிவு செய்யலாம். மேலும் எடப்பாடியார் அவர்கள் 19 கூட்டணி நிற்கும் போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டிருக்கணும்ல அப்படின்னு கேக்குறாங்கல்ல. முதல்ல ஐயாவுடைய தேர்தல் அறிக்கையில் இதே வந்துடுறேன். சரியா சொன்னாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவதாக சொல்கிறார். ஆனால் அதே கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இளைஞரணியினுடைய மாநில தலைவரும் இந்த இளைஞர் மேம்பாட்டினுடைய துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினால் இந்த 1000 ரூபாய் மாத உரிமை தொகை தரப்படாது. இது எதை காட்டுகிறது? இது ஒரு விதத்தில் இது ஏமாற்றுதாங்க. இதை கொடுத்தால் இது ஒரு விதமான வாக்கு. பணத்திற்காக பணம் பர்ச்சேஸ். ஐயா ஒரு நிமிஷம். எந்த இடத்துலயும் உதயநிதி அதை சொல்லல. நான் மேடை தோறும் அதனுடைய பொதுக்கூட்டத்தையும் கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒன்று ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க தவறான தவறு இல்லையா? தவறுகள் திருத்தப்படும். அதுல இருக்கக்கூடிய சில குறைகள் அது பூர்த்தி செய்யப்படும். மேலும் எல்லாருக்குமா அந்த பணம் செல்லப்படும். அதே போல 1000 ரூபாய் இவர்கள் மாதம் பெண்கள் கொடுப்பதே ஒரு நிர்ணயம் செய்திருக்காரு, ஒரு தகுதி. இப்படி உள்ளவர்கள் தான் தர முடியும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த தேர்தல் காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்த பிறகு நீங்கள் அனைவருக்கும் பெண்களுக்கு உரிமை தொகை என்று சொல்வது
சொன்னதையே மறுபடியும் சொல்லி ஒரு விதமான ஏமாற்று செயல் மூலம் வாக்குவை பெறுவது ஒரு குற்றச் செயல் தானே. இது ஒன்று இருக்கட்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 100ல் இருந்து 150 மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். அது தினக்கூலியின் அடிப்படையில் தான் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், ஜவஹர்லால் வேலை வாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது. மத்திய அரசு தான் அதுவும். நீங்கள் NDA கூட்டணி வந்தால் அதை 150 ஆக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சமீப காலமாக பஞ்சாயத்தினுடைய செயலாளர் என்பவர் அந்த தொகையை கையாடல் செய்வதும், அவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த தொகை போய் சேராதும் பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளாட்சித்துறையின் வாயிலாக. அதை களையடிப்பது குறிப்பதும் ஒன்றும் சொல்லவில்லை. 150 நாள் வேலை வாய்ப்பு என்பது விவசாயத்துக்கு படுகொலி செல்வதுதான் அர்த்தம். அது ஏற்கனவே விவசாயத்துக்கு கூலிகளே கிடையாது, யாருமே முன்வர மாட்டார்கள். களை எடுப்பதற்கு ஆள் இல்லை, ஏறு உழுவதற்கு ஆள் இல்லை, நாற்று நடுவதற்கு ஆள் இல்லை. விவசாயம் என்பது நம்மளுடைய தலையாய தொழில், அது ஒரு தொழில் கிடையாது. நம்மளுடைய இனமான நம்மளுடைய இனத்தினுடைய அது ஒரு பாதுகாப்பு செயல். அது அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு ஊறு விளைவிக்கும் ஒரு திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இதை 150 நாட்களாக நம்ம மாற்றுவது என்பது ஒரு சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும். இப்படி தமிழனை சோம்பேறியாகவும் அடிமையாகவும் கையேந்த நிலைக்கு தள்ளிவிடுவதுதான் இந்த திராவிட விடியல் அரசனுடைய ஒரு சாதனையாகவே தொடர்ச்சியாக இருக்கிறது. நான் இந்த ஆட்டை மட்டும் சொல்லவில்லை. இவ்வாறாக இருக்கின்ற பொழுது நாங்கள் நீட்டுக்கு விலக்கு வாங்குவோம், மத்திய மாநிலத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று ஐயா சொல்கிறார். விலக்கு என்பது பெறுவதற்கு நீங்கள் என்ன அம்மையாரா? அந்த அளவுக்கு ஆளுமை திறமை இருக்குமானால் நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட மாநில அரசை சார்ந்து இல்லவே இல்லை, மத்திய அரசினுடைய தொடர்புடையதாகவே இருக்கிறது. அப்படி நீங்கள் இந்த நாட்டின் இந்த தேர்தல் அறிக்கை குறித்து பல்வேறு விமர்சகர்கள் கூட அரசியல் ரீதியான கருத்துக்களை எதிர்மறையாக தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கை என்பது ஏற்புடையது கிடையாது, மக்களுக்கான உரிமையை தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. அது தேர்தல் அறிக்கை கிடையாது, தேர்தல் அறிக்கை தான் அது. இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை எடுத்து கொண்டாடுவது என்பது எப்படி? திரு காமாட்சி, உங்களுடைய இதை இல்லை என்ற காரணத்தினால் தான் அவர்கள் மோடி எடப்பாடியோடு இருக்கிற போட்டோவை காணித்து பிரச்சாரம் செய்வது, மாற்றாக திசை திருப்புவது மக்களை. திரு காமாட்சி, உங்களுடைய தேர்தல் அறிக்கைலாம் மாநில கட்சி செய்ய முடியாது, மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆளுங்கட்சி தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு நீங்க அந்த பிரதமர் அவர்களோட இந்த புகைப்படத்தை வச்சு நீங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா அதே திரு எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜாபர் சாதிக் அவர்களோட முதல்வர் அவர்கள் இந்த புகைப்படத்தை வச்சு அவர் பிரச்சாரம் செய்யறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது நம்ம தொடர்பு படுத்திடுவோமா? ஜாபர் சாதிக் ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது இப்பொழுது கொடுக்கப்பட்டது, இது ஒன்றிய அரசு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு, அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடைபெறுகின்ற தேர்தல். இந்த தேர்தலில் ஒன்றிய அரசினுடைய சம்பந்தப்பட்டவைகளைத்தான் தேர்தல் அறிக்கையாக தரப்பட வேண்டுமே தவிர அதை விட்டு மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டவைகளை தர இயலாது. ஏனென்றால் இது மாநில அரசு தேர்தல் அல்ல. கடந்த காலத்துல நம்ம அதை நடைமுறைப்படுத்துறோமாங்கிறத நம்ம கேள்வி. அது நடைமுறை பாரு, அதை ஜெராக்ஸ் கொண்டுட்டு வரல. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அது திமுகவின் தேர்தல் அறிக்கை என்று சொல்லியிருக்க கூடாது, அதற்கு தலைப்பு அவ்வாறு கொடுத்துடக்கூடாது. NDA கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை அதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்க அல்ல. மாறாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்று சொல்லிவிட்டு இது மத்தியில் ஆளுகின்ற ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை உள்ள காரணத்தினால் அவர்கள் வந்தால் நாங்கள் பெற்று விடுவோம், அவர்கள் மூலியமாக நாங்கள் இதை சாதிப்போம், அவர்கள் மூலியமாக நாங்கள் செயல்படுவோம் என்பதே ஒரு ஒற்றுமை தன்மையை காட்டுகிறது. ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக காங்கிரஸோடு இருக்கும் போதுதான் பல்வேறு தமிழினத்தினுடைய எதிர்வான விரோதமான செயல்கள் தமிழகத்திலே நிகழ்ந்திருக்கிறது. ஐயா நன்கு அறிவார். இதே முத்தமிழர் கலைஞர் உண்ணாவிரதம் இருந்தார். அன்றைக்கு 1.5 லட்சம் தமிழர்கள் இலங்கை செத்தார்கள். அப்பவும் காங்கிரஸ் தான் மத்தியில் ஆட்சி கொண்டிருக்கிறது. இன்று வரையில் மீனவன், நேற்றை கூட குளச்சல் மீனவன் 16 பேரு 15 பேரு கைது செய்து விட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் விளைவாக தேசிய மீனவர் சங்கத்தினுடைய தலையீட்டுக்கு பிறகு அவர்களை மீட்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இன்றையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்தவர். இவ்வாறாக இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் நம்பகத்தன்மையை ஏற்படுத்த முடியும்? இல்ல திரு காமாட்சி, இப்படியே நம்ம தேசிய கட்சி செய்யக்கூடிய அந்த செயல்முறைகள்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோவை கொண்டு மக்களை ஏமாத்தி தான் வாக்கு வாங்குறோம் அப்படின்றாங்க. இது ஒரு பதில் சொல்லணும். ரெண்டாவது
முதல்வர் அவர்கள் ஜாபர் சாதிக் அவர்களோடு இருந்த புகைப்படத்தையும் வச்சு எடப்பாடியார் வந்து சம்பந்தப்படுத்தி பேசுறாரு. இதை நம்ம தொடர்பு படுத்திடுவோமா? அப்படி நீங்க ஒரு அளவுகோல் வச்சீங்கன்னா நான் இந்த அளவுகோல் வைப்பேன்னு சொல்றாரு. அதாவது வந்து எது எப்படி போனாலும் சரி, எங்களுக்கு எந்த படத்தை எவன் வச்சு காட்டினாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஜாபர் சாதிக்கு எங்க கட்சியில இருந்ததுனால அவருக்கு காட்டுறாரு, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அது இப்போ ஒன்றிய அரசு ஏற்கனவே இங்க கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணுச்சு. அப்படி தவறு இருந்திருக்குமே ஆனால் உடனடியா கைது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கெஜ்ரிவாலை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரையே தன்னுடைய வீட்டுல வச்சு இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ண இந்த ஒன்றிய அரசு எங்களை விட்டு வச்சிருக்கா அப்படின்னா நாங்க அதுல சம்பந்தப்படலேன்னு அர்த்தம். சம்பந்தப்பட்டிருந்தா அவங்க உடனே கைது செய்திருப்பாங்க. அதே மாதிரி கூட அவரு வந்து நம்ம ராமநாதபுரம் எம்பி இருக்காரு, அவரையும் வந்து இது படுத்தி பேசினாங்க. ஹவாலா மோசடி பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு. எதுவும் அதாவது வாய்க்கு பத்தாத பேச்சுகளை பேசி எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பெல்லாம் இங்க ஆட்சி நடைபெறுகிறதோ அப்பெல்லாம் எங்களை பத்தி தவறான பொய்யான தகவல்களை பரப்பி 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 எங்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணி அதுல குளிர் காயணும்னு சொல்லி சில இங்க பாரு கள்ள கூட்டணி என்னங்கிறத நான் சொல்றேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, சொல்றதை புரிஞ்சுக்கையா. இன்றைக்கு ராமதாஸ் வந்து என்ன பண்ணாரு? ராமதாஸ் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி வேணும்னு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. அவருடைய சன்னு அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணின்னு பேசல. இது முடிவு செய்யும். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணிக்கு எதுக்கு போனாரு, எப்படி போனாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். எப்படி என்ன அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து நாங்க தூசி தட்டுவோம்னு ஒன்றிய அரசு மிரட்டின காரணத்தினாலதான் அவங்களோட கூட்டணி போக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அதை யாராலும் மறுக்க முடியாது. இதே மாதிரி 10.5% இடஒதுக்கீடு கடைசி நிமிஷத்துல கூட எவ்வளவோ ஜாதி சங்கங்களை எல்லாம் ஜாதிய அமைப்புகளை எல்லாம் பகைத்து கொண்டுதான் எடப்பாடியார் வந்து இந்த வன்னியர்களுக்கு 118 ஜாதியில ஒரு ஜாதியான வன்னிய இன மக்களுக்கு அந்த 10.5 தனி இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அது கடைசியில அது நீதிமன்றத்துல போய் நிக்குது, அதை விட்டுடுங்க. அப்படியெல்லாம் செஞ்ச அந்த எடப்பாடியாரை வந்து புறக்கணிச்சுட்டு நீங்க வந்து இங்க கூட்டணி போனா அப்ப இந்த கூட்டணி அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இது பாருங்க, அவர் மோடியை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த மேடையில வேணாலும் கேளுங்க. திரு எடப்பாடியார் வந்து கூட்டணியை பத்தி கவலை இல்லையா? கூட்டணியை பத்தி கவலை இல்லை ஐயா, நான் பேசிக்கிறேன். கூட்டணியை பத்தி கவலை இல்லை. ஒரு தேர்தல்ல நம்ம நிற்கும் போது அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டு தானே நம்ம தேர்தல் வாக்கு சேகரிக்கணும். ஒன்றிய அரசு எத்தனை தவறுகளை செய்திருக்கு. இன்றைக்கு கூட இவரே சொன்னார் இல்லையா, இப்ப நம்ம எத்தனை முறை வந்து நம்ம ஆட்களை வந்து அவங்க கைது பண்றது, மீனவர்களை கைது பண்றது, படகுகளை எல்லாம் பிடிக்கிறது, அவங்கள சிறைகளை அடைக்கிறது, இது போன்ற செயல்கள் அதிகமாக நடைபெற்று வர்றது இந்த ஒன்றிய அரசு ஆட்சி காலத்துலதான். அவ்வளவு நடந்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கிறது இல்லை, ஒன்றிய அரசு. ஏன்னா அவங்கள்ட்ட கடல் வளம் வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதுனால அந்த நம்ம மாநில அரசு கடிதம் தான் எழுத முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாத இயலாத நிலையில நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றிய அரசை கண்டிச்சு எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காம ஒன்றிய அரசு கூட நாங்க கூட்டணி இல்லை, இப்பயும் இல்லை, 26லயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றதுனால மட்டும் இவர் நல்லவர் ஆயிடுவாரா? சிஏ சட்டத்துக்கு இவர் என்றைக்கு வாக்களிச்சாரோ அன்றைக்கே மக்கள் இவரை நம்ப மாட்டாங்களே. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தவறை செய்த பின்பு அந்த தவறை எனக்கு தெரியல, நான் கூட்டணியில இருந்தேன், கூட்டணி தர்மத்துக்காக நான் வாக்களிச்சுட்டேன்னு சொன்னா இதை யாரு ஏத்துப்பா? இது முகமதிய மக்கள் ஏத்துக்குவாங்களா? திரு தம்பி தேவேந்திரன் அவர்கள் இப்போ அவங்க சொல்றாங்க இல்லையா, ஐயா சில தரவுகளோட சொல்றாரு கள்ள கூட்டணி தான், அதுக்கு வந்து சில சான்றுகளா சில விஷயங்கள் சொன்னாரு, நீங்களே கேட்டிருப்பீங்க. மேலும் நாம் தமிழர்களுடைய சீமான் அவர்களுக்கு இப்போ மீண்டும் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் தமிழருடைய நான் பதில் சொல்லிடலாம், இது ரெண்டுத்துக்கு பதில் சொல்லி, நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் உயரும் பட்சத்துல அது அதிமுகவுடைய வாக்குகள் தான் பறிக்கும், அதிமுக வாக்கு தான் சரின்றாங்க. உங்களுடைய பார்வை. முதலில் ஐயாவுடைய அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு ஒரு நன்றியும் பாராட்டும் நான் தெரிவிக்கிறேன். காரணம் கள்ள தோணி கள்ள கூட்டணி இது திமுகவின் மூலமந்திரம்.
இதற்கு கலைஞர் அவர்கள் காலத்தில் இதே நாம் கடைபிடித்து வருகிறார்கள். இது ஐயாவும் அறிந்த உண்டு, அனைவரும் அறிந்த உண்டு. இவர் ஒன்றை அழகாக சொன்னார். எடப்பாடியார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10.5% இடஒதுக்கீடை அமுலாக்கினார். முன்றைய பதிவில் இவரையும் சொன்னால் முன் தேதியிட்டு அமுலாக்கினார் அப்படின்னு ஐயா சொன்னார். நான் 10.5% இடஒதுக்கீடை இவர் நிறைவேற்றியதனுடைய வரலாறு கள்ள கூட்டணி என்பது ஐயா சொல்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பின்னோக்கி பாருங்கள் அவருடைய அரசியல் வரலாறை. 1984-89 வாக்கிலே இந்த தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர்கள் நோய்வாய்ப்பட்டு புரிகளின் மட்டுமல்ல அணுகபதிக்கிற காலகட்டத்தில் ஆரம் வீரப்பனும் பண்டுட்டியார் அவர்களும் அதிமுகவை இதே போன்ற ஒரு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கார்கள். அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், 21 உயிர்களை பலி கொடுத்து பெற்றதனுடைய சதவீதம் தான் அது இடஒதுக்கீடு. அந்த 21% மக்களும் வன்னியன் தான், மத்தவன் யாரும் கிடையாது. ஆனால் இவர் இடஒதுக்கீடுகளில் 20% கொடுக்கின்ற போது எம்பிசி என்று வருகின்ற பொழுது 108 ஜாதிகளை இணைக்கிறார். அதில் சூட்சமம் இருக்கிறது. இவ்வாறாக தான் அந்த பட்டவணை இருக்கிறது. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மாறாக 10.5 இட ஒதுக்கீடு என்பதனை ஊர்ஜிதப்படுத்துகின்ற பொழுது அது வன்னியருக்கான முழுமையான விஷயம் தான். அதற்கு முன்னாக சட்ட வடிவம், சட்ட வரைவு. அந்த வன்னிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் CN ராமூர்த்தி ஒருவர் இருந்தார், இப்பவும் இருக்கிறார். அவருடைய சட்ட வடிவோட முனைப்பின் அடிப்படையில் நீதிமன்றமே 15% அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தை ஒரு ஆணையும் பிறப்பிக்கிறது. இதெல்லாம் சான்றுகள் இருக்குது. WP பெட்டிஷன், ரெட் பெட்டிஷன் இருக்கு. நான் சான்றுகள் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன். அப்படியான ஒரு கூட்டணியை என்ன சொல்கிறார் ஐயா அவர்கள்? கள்ள கூட்டணி என்று சொல்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் மிரட்டப்பட்டதன் காரணமாக தான் இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் கூட்டணி இணைந்ததாக ஐயா அவர்கள் சொல்கிறார்கள். இது மிரட்டலுக்கு அடிபடுகின்ற கட்சியா அது? தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னாலே போராட்டத்துகளுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அஞ்சாத ஒரு கட்சி. அவ்வாறாக உள்ள கட்சி, அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர், வடநாட்டினுடைய தலைவர்களே போற்றுதலுக்குரியவர், 1983 இதே கடற்கரையிலே ஜெய்சிங் அழைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் ஒரு மிரட்டலுக்கு அடிபடியது என்று சொல்கிறார்கள். அதிகபட்சம் குண்டாசுகளை ஒரு கட்சியின் மீதும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மீதும், குறிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்த வன்னிய சங்கத்தினுடைய செயலாளர் மாவீரன் குரு அவர்கள் மீதும் 4 முறை குண்டாஸ் போட்ட வரலாறும் பாட்டாளி மக்கள் கட்சியில. தேர்தல் அடுத்த ஒரு ஜெனரல் எலெக்ஷனுக்கு ஒரே கூட்டணியில தொடர்ந்தாருன்னு சொல்லி நம்மளால வரலாறு காட்ட முடியுமா சார் ராமதாஸ் ஐயா? நீங்கள் அவர்கள் இருந்த கூட்டணி இதற்கு முன்னாடி கூட 2019 அவங்க என்டிஏல் தான் இருக்கார்கள். அதெல்லாம் அதிமுக இருந்தது. அதுதான் உண்மையை தவிர இவர்கள் அதிமுகவோடு இவர்கள் கூட்டணி இல்லை. அதனால் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் தேர்தலை. 2வது, மாநில அரசு, மைய அரசு, ஒன்றிய அரசுடைய நிலை என்ன? 2 பெரிய கட்சிகள் தானே இருக்கிறது. ஒன்று இங்கு செல்ல வேண்டும், இல்ல அங்கு செல்ல வேண்டும். இப்படிதான் அமையும். இப்ப இந்தியான பார்வை, சீமானவர்களுடைய வாக்கு செலுத்த உயரும் பட்சத்துல அதிமுக வாக்கு தான் சரின்னு சொல்றாங்க. அவருடைய சின்னம் என்ன? இப்ப மைக்கு சின்னம் ஒதுக்கிட்டாங்க, அதை உறுதிப்படுத்திக்கிட்டாரு. நீங்கள் இதே புரிஞ்சுக்கணும். அவருடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம். அவர் வாக்கு அதிகமாக பெறுவதற்கு அந்த சின்னமும் ஒரு காரணமாக இருந்தது. கொண்டு செல்வதற்கு ஒரு ஈஸியான விஷயம், சுலபமாக அது மக்களை சென்றடிக்கக்கூடிய ஒரு சின்னமாக இருந்தது. அவர் தொடர்ச்சியாக அதே ஒரே சின்னத்திலே போட்டியிட்டார். இப்ப அவர்கள் மைக்கு அந்த சின்னத்தை அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இப்படி இந்த சின்னத்தை அவர் கொண்டு செல்வதற்கே 4 வார கால அளவு போதுமானதாக இருக்காது. அதனால் இவருடைய வாக்கு சதவீதம் 30 லட்சம் என்பதை நிலைநிறுத்தினாலே பெரிய விஷயம். அதை விட குறையுமே கண்டி கூடுதலாகுவதற்கு வாய்ப்பு கிடையாது. சீமானை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் அவருக்கு ஏறக்குறைய ஒரு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் போலதான். ஏன்னா நடிகர் விஜய் வந்த பிறகு இவர்கள் எல்லாம் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. வருவதாக தான் சொல்லிவிட்டார். கட்சிக்கு பெயர் சுட்டி விட்டார். 2024 வருவேன் என்றும் சொல்லிவிட்டார். வருவதாக சொல்வதற்கு என்ன இருக்குது? அவர் என்ன ரஜினிகாந்தா நான் வருவேன் என்று சொல்வதற்கு? அவர் விஜயகாந்தினுடைய வாரிசு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமானோட வாக்கு உயர்ந்து எடப்பாடியாருக்கு தான் பாதகம், அதிமுகவோட ஓட்டு தான் அந்த கணிசமா குறையும், அவரோட ஓட்டை தான் அப்படி. ரவீந்திரன் துரைசாமி ஒரு மிகப்பெரிய அரசியல் விமர்சகர். அதற்காக அவர் அரசியல் ஆராய்ச்சியாளராக நம்ம கருத்தில் கொள்ள முடியாது. கடந்த காலங்களில் அவர் சொல்லியது என்று 1-2 கணித்திருக்கிறாரு. அவருடைய அறிமுகமும் அவருடைய
பங்கும் அவர் இன்றளவுக்கு பிரபலமாக இருப்பதற்குமே பாட்டாளி மக்களை வச்சுதான். அந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்த ரவீந்திரன் துரைசாமி நாடார் அந்த வகையிலே சிறப்பு தந்தார். யார் அவர்கள்? மருத்துவர் ஐயா அவர்கள் சிறப்புகள் தந்தார். உங்களுக்கே தெரியும், குன்னக்குடி நம்ம அடிவா அவர்கள் இருக்கும் போது இவர்களெல்லாம் அங்க இருந்தவர்கள் தான் அந்த காலகட்டத்திலே. இப்போ அவர் கொட்டுகின்ற வார்த்தைகள், வைக்கின்ற விமர்சனங்கள் தனிநபர் மீது ஒரு வெறுப்பை திணிப்பதற்கு போகத்தான் இருக்கிறது. கனலை கக்குகிறார், அனலை கக்குகிறார், வெறுப்பு போல நெருப்பை கக்குகிறார். அவருடைய விமர்சனத்தில் ஒரு ஒரு விதமான நாகரிகத்தன்மையே நீங்கள் இருக்கவே இருக்காது. அவர் சீமானை தூக்கி பிடிப்பார், எடப்பாடி அவருக்கு பிடிக்காது, ஆனால் ஓபிஎஸ்ஐ தூக்கி பிடிப்பார். இப்படி வீழ்ந்தவன் வீழ நினைக்கிறவனை எல்லாமே ஒரு தூக்கி நிறுத்த முயற்சிப்பார். ஒரு கட்டிடம் சாய்ந்ததாக விட்டு விட்டால், இப்ப சென்னையிலே நிறைய விளம்பரங்கள் நீங்க பார்த்திருப்பீர்கள், நாங்கள் அதை நிமிர்த்தி தருகிறோம் என்று ஒரு கும்பல் புறப்பட்டிருக்கிறது. அது போலதான் இவர் அரசியலில் சாய்ந்தவர்களுக்கு ஒரு முட்டு கொடுக்கும் நபராக சுற்றி வருகிறார். இவங்களோட இறுதி கருத்துக்கிறேன் திரு காமாட்சி. இப்போ சீமான் அவர்கள் வந்து மைக் சின்னம் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு, அவரு அதுல போட்டியிட போறேன்னு சொல்றாரு. சோ அவருடைய வாக்கு வந்து ஆளுங்கட்சியான ஆன்டி இன்கம்பன்சியோட வாக்கு தான் ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. திமுகவோட வாக்கு அவருக்கு போகும், கணிசமான வாக்குகள் போகுங்கிற ஒரு இருக்கு இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு தொண்டனும் மாற்று சின்னத்தில் வாக்களித்ததாக எனக்கு இதுவரை தெரியவில்லை. ஏனென்றால் நான் பலமுறை தேர்தலிலே பங்கு பெறவில்லை என்றாலும் கூட நான் தேர்தல் பொறுப்பாளராக இருந்து பல தேர்தல்களை பார்த்திருக்கிறேன், நடத்தி இருக்கின்றேன். ஆகவே பொதுமக்கள் வந்து அவங்க இங்க பாருங்க, பொதுமக்களுடைய வாக்கு என்பது அது எந்த பக்கம் வேணுமானாலும் சாயலாம். எங்களுக்கு எங்களுடைய கட்சி வாக்கு அப்படியே இருக்கு. எங்க கட்சி வாக்கு கிடைத்தாலே எங்களுக்கு வெற்றி நிச்சயம். 40 தொகுதி, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து அல்ல. ரெண்டாவது, சீமான் அவர்களுடைய சின்னம் மைக்கு சின்னம் என்பது ஏற்கனவே நான் சொன்னதுதான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லுகிறேன். ஏற்கனவே நான் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பாகவே நான் சொன்னேன். அவர் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர், மைக்கு மூலமாகத்தான் இந்த பேச்செல்லாம் கொண்டு செல்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மைக்கை கொடுத்து மைக்கு வேண்டாம் என்று சொல்லும்போது நான் கூட வருத்தப்பட்டேன். அவருக்கு மீண்டும் மைக்கு சின்னமே அரசாங்கம் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் அதை பெற்று அதை உடனடியாக பரப்புரை செய்து விடுவார். இந்த பரப்புரை என்பது அவருக்கு ஜுஜிபி மேட்டர். ஏனென்றால் திமுகவோட ஓட்டு வங்கியை கணிசமா அவர் வந்து உடைச்சு எங்களுடைய உங்களோட வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய இதுவா அவங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்ட வேட்பாளர்கள் தான். அவர்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், முதலை கண்ணீர் வடிக்க வேண்டாம். நாங்கள் எங்களுடைய வெற்றியை நாங்கள் பார்த்து கொள்வோம். எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு, உதயசூரியன் சின்னத்துக்கு, கை சின்னத்திற்கு, பானை சின்னத்திற்கு அனைவரும் வாக்களிப்பார்கள். நீங்கள் ஒன்றும் பொறுத்திருந்து பாருங்கள். மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருவருடைய கருத்தை பகிர்ந்து ரொம்ப நன்றி.